ஜாக்கி டிவி நேயர்களே, இது பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். டே வந்து 32, எபிசோடு 33, 6/11/2025, அதாவது வியாழக்கிழமை என்று ஒளிபரப்பான ப்ரொமோஸ் அண்ட் அப்டேட்ஸ் பற்றி தான் இந்த எபிசோடில் வந்து பேச போகிறோம். பிக் பாஸ் வீட்டை பொறுத்தவரையிலையும் கடந்த 25 நாட்களாக அங்கே ஒன்றுமே நடக்கலை. பாஸ் அண்டு திவாகர் இவங்க 2 பேர் தான் அதில் வந்து வியாபித்திருந்தாங்க. காரணம், அந்த வீட்டில் வந்து ஒரு கண்ட்ரோலே கிடையாது. எது வந்தாலும் அதை வந்து நான் வந்து எதிர்கருத்து வைப்பேன், கேமை வந்து ஸ்பாயில் பண்ணுவேன், என்னை யாரும் கேட்கவே முடியாது அப்படின்ற ஒரு மனநிலை விளையாடுறதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஒரு கட்டத்தில் எரிச்சலாகி எல்லாருமே வந்து சமூக வலைதளங்களில் கழுவி ஊற்ற ஆரம்பித்தாங்க இந்த சீசனை. அதன் பிறகு வந்து வைல்டு கார்டு கண்டெஸ்டாக 4 பேர் வந்தாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்து பிரஜன் அண்டு சாண்ட்ரா வந்தாங்க, அமித் பார்கவ் வந்தார், அதன் பிறகு வந்து திவ்யா வந்தாங்க. ஸோ திவ்யா வந்ததுமே வந்து அந்த வீட்டில் வந்து கேப்டன் ஆனாங்க. ஏன்னா அந்த வெளியில் வந்து வைல்டு கார்டுக்கு மட்டும்தான் வந்து கேப்டன்ஷிப் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. ஸோ அவங்க கேப்டன் ஆனாங்க. இந்த கேப்டன்ஷிப் ஏன் வச்சாங்கன்னாலே எதுக்குன்னா, வெளியிலேருந்து யாராவது ஒருத்தவங்க வந்து நம்ம வந்து ரூல் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்போ 25 நாள் நான் என்ன போடுங்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு கோவம் வருன்றதுக்காக தான் அந்த விஷயத்தை பண்ணாங்க. ஸோ கண்ட்ரோல் எடுத்தாங்க. ஆனாலும் வழக்கம் போல் வந்து பார்வதியும் சரி திவாகரும் சரி டெஸ்ட் பண்ணி விட்டு நீர்த்து போக வச்சாங்க. அதில் எல்லாருக்குமே பங்கு உண்டு. அதாவது அவங்க 2 பேர் மட்டும் சொல்ல முடியாது, எல்லாருக்குமே பங்கு உண்டு. அதை நீர்த்து போக வச்சதில் பார்வதிக்கு பெரும்பங்கு உண்டு. அதில் வந்து புதுசாக வந்து வியன்னாவும் சரி பார்வதி அண்டு திவாகர் குரூப்பில் அவங்க வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ இப்போ இதில் ஒரு விஷயம் சொல்ல வருவேன். எப்படி வந்து பார்வதி வந்து செய்கிறது வந்து சரின்னு திவாகர் நம்புறாரோ, ஸோ அப்போ அதே மாதிரி மனநிலை தான் திவாகர் இருக்கும். ஸோ திவாகரும் வந்து பார்வதி செய்கிறதுலாம் சரின்னு நம்புகிறாங்க 2 பேருமே. அதில் கம்ருதியும் நான் கண்டிப்பாக சேர்த்துக்குவேன். அவர் வந்து மதில் மேல் போன மாதிரி, இவங்க சொன்னாலும் ஏற்றுக்குவார், வினோத் சொன்னாலும் ஏற்றுக்குவார், இந்த பக்கம் பிரவீன் வந்து சொன்னாலும் அவர் ஏற்றுக்குவார். ஆனால் கடைசியாக பார்வதி கிட்ட போய் நிற்பார். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வியன்னா ஃபஸ்ட்டு வினோத் வந்து நம்ம திவாகர் கூட இருக்கிறதுனால தான் அவர் வந்து வெளியே தெரிகிறாரு அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுட்டு இப்போ முழுக்க அவர் கூட தான் சுற்றிட்டு இருப்பாங்க. இன்னொன்று, அவருடைய தவறுகளை, அதாவது எப்படி வந்து பார்வதி திவாகர் செய்கிற தவறுகள்லாம் வந்து முட்டு கொடுத்துக்கிட்டே அவர் வந்து வளர்த்து விட்டுட்டே இருக்காங்களோ, அதே மாதிரி திவாகரை வளர்த்து விட்ற வேலையை வந்து வியன்னாவும் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்? ஸோ அதே நேரத்தில் இப்போ வியன்னாவுடைய தாட் ப்ராசஸ், திவாகர் தாட் ப்ராசஸ் எல்லாமே ஒரே மாதிரி. ஏன்னா இந்த தாட் ப்ராசஸ் ஒன்றா இருக்கும்போது தான் நீங்கள் வந்து ஏற்றி விடுவீங்க, எல்லாமே செய்வீங்க. உங்களுக்கு தப்புன்னு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து உடனே தடுப்பீங்க. உதாரணத்துக்கு எஃப்ஜே வந்து நான் வந்து ஆம்பளை அப்படின்ற மாதிரி என்ன எதுவும் அப்படின்னும் போது கனி சொன்னாங்களே இது ரொம்ப தப்புடான்ட்டு. அப்படி சொல்கிறவங்க தான் நல்ல நட்பாக இருப்பாங்க, அப்படி சொல்கிறவங்க தான் எத்திக்ஸாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகே, அப்போ அவங்க தப்பே செய்யலையானா அவங்களும் தப்பு செய்கிறாங்க. ஆனால் இவங்க தவறுகளை விட அவங்களுடைய தவறுகள் குறைவாகவே இருக்குது அப்படின்றதான் இங்கே சொல்லக்கூடிய விஷயம். ரைட்? இப்போ என்னென்னா, திவ்யா வந்து ஹவுஸ்மேட்ஸில் வந்து அவங்க வந்து கேப்டனாக வந்தாங்க. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் வந்து கோவம். ஸோ எந்த வேலையும் ஒழுங்காக செய்யலை. முக்கியமாக வந்து வந்த கெஸ்ட் என்ன பண்ணுறாங்க, 8 மணி ஆச்சு என்னங்க வரலன்ட்டு. அது மட்டும் கிடையாது, அந்த டாஸ்க் வந்து 24/7. அப்போ வந்து துஷார் வந்து குளிக்க போகிறாரு, அது ஒரு பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் ஓட்டுற வார்த்தைகள் எல்லாமே போகும்போது பார்வதி ரசிகர்கள், திவாகர் ரசிகர்கள்னு ஒரு குரூப் இருக்குல்ல, அவங்க எல்லாமே டெக்கோரம்னு மெயின்டைன் பண்ண பொண்ணு வந்து ஏன் இந்த மாதிரி வந்து கத்துது, டெக்கோரத்தை மெயின்டைன் பண்ண வேணும், டெக்கோரத்தை மெயின்டைன் பண்ணி கிழிப்பன்னு சொல்லி உலர வந்தாங்களா, அவங்க என்ன பிடுங்கினாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சோஷியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நான் வந்து ஒரு விஷயத்தை சரி பண்ணுறேன் அப்படின்னு வரும்பொழுது என்கிட்ட ஒன்று பவர் இருக்கணும், இல்லை அதை சரி பண்ணுற மாதிரியான ஆட்கள் அங்கே அதை வந்து ஒபீடியன்ட் பண்ணணும். இந்த 2 டிசிப்ளினும் இல்லாதனால தான் இந்த சீசன் வந்து மொக்கையாக போயிட்டுருக்கு, எப்போ பார்த்தாலும் காட்டு கத்தலாகவே இருக்குதுன்னு நம்ம சொன்னோம். இதில் இன்னொரு பெரிய தப்பு என்ன பண்ணாங்கன்னா, பிக் பாஸ் டீம் வந்து உள்ளார வந்து புதுசாக வந்து அவங்க ஒரு வாரம் கூட ஆகாத நேரத்தில் வந்து திடீர்னு வந்து நீங்கள் வந்து கெஸ்ட்டு, அதாவது ஹோட்டல் டாஸ்க் வச்சுங்க, கெஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ அவங்கள வந்து புரிஞ்சிக்கவும், அவங்க யார் என்னென்ன மாதிரி ஆள் வெளியில் இருக்க மாதிரி தான் உள்ளே இருக்காங்களான்னு நிறைய டிஃப்ரென்சியேஷன் இருக்கும்போது இது எல்லாம் ஆடி அடங்கிறதுக்கு ஒரு வாரம் எடுத்துக்கிட்டு அவங்க வந்திருந்தாங்கன்னா இந்த சீசன் ஓரளவுக்கு, ஏன்னா அந்த வீட்டில் அடுத்த குரலாக திவ்யா குரல் ஒலிக்கும் போதே வந்து டக்குன்னு அவங்க வந்து டீக்ரேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தது. சரி, அதெல்லாம் வந்து மலையாள பிக் பாஸ் வந்து எடுத்தாங்க போனாங்கன்னு 1000 சப்பக்கட்டுப்பட்டாலும் வீட்டோடைய நிலைமை என்னன்னா எல்லாருமே அதை எதிர்த்தாங்க. எப்படி நீங்கள் கத்தலான்னு, அதாவது வாயை மூடிக்கிட்டு இருக்க துஷார்லாம் வந்து பயங்கரமாக கத்தன ஆரம்பித்தார். இது ஒன்று. இப்போ உதாரணத்துக்கு துஷார் கதைக்கே வரேன். இன்றைக்கி ஒரு ப்ரொமோவில் வந்து இப்படி ஆட்டிட்டு வர்றார். இது வந்து நான் வந்து இந்த மாதிரி இந்த பாருங்கள் கிள்ளிட்டான் கடிச்சிட்டான்னு சொல்கிற மாதிரி ஆள்லாம் கிடையாது. நீங்கள் வந்து அவர் என்ன சொல்லுவார்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யார் அதை மூட்டி விட்றாங்க அதுக்கு கேமரா பார்த்துட்ருக்கு, மக்கள் பார்த்துக்குவாங்கன்னுவாங்க.
அவ்வளோதான் தைரியமான ஆளுச்சுன்னா பேரை சொல்ல வேண்டியதானே. துஷார் வந்து அந்த அவங்க இது மாதிரி வந்து பேசுகிறாங்களா அவங்க. அதே மாதிரி துஷார் வந்து இப்படி பாரு. அப்போ அவங்க வந்து கிட்ட வந்தீங்கன்னா இப்படி ஆடிட்டு வரன்ற மாதிரி அவங்க வந்து கேட்பாங்க. இப்போ வேற ஒருத்தவங்களா இருந்தால் நீ என்னை வந்து பாடி ஷேம் பண்ணனா முடிஞ்சது துஷாருடைய கதை. அதாவது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. சரி மக்கள் பார்த்துக்குவாங்கன்ட்டு நீங்கள் வந்து திவாகருக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவர் கூட தான் எப்போ தான் மக்கள் பார்த்துக்குவாங்கன்றாங்க. அதாவது இங்கே இருக்கிற ஆட்களுக்கு வந்து நல்லதும் தெரிய மாட்டுது, நாரனும் தெரிய மாட்டுது. தூக்கி வச்சு கொண்டாடிட்டு நீங்கள் வந்து மைண்ட் செட்டில் வச்சுருக்கவங்க நல்லவங்கன்ற ஒரு பிம்பத்தில் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் யாரை எதிர்க்கிறீங்கன்னா கண்ட்ரோல் எடுக்கிறவங்கள நீங்கள் எதிர்க்கிறீங்க, சரியாக செய்யணும்னு நினைக்கிறவங்களே எதிர்க்கிறீங்க. அப்போ வந்து நீங்கள் என்னென்னா உங்கள் வீரத்தை வந்து காமிக்கும் போது தான் 28 நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்குற கேள்வி வருது. சரி இப்போ அவர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க, நியாயமாக கேட்கும்போது பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அப்படி பேசணுன்னா அவங்க வந்து உங்களை ஒன்றும் இல்லை துஷாரையும் அரோராவையும் கூட்டம் தான் முடிஞ்சு இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்கன்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ப்ரொமோவில் வந்து திவ்யா கேட்பாங்க. ஏன்னா அவங்க என்ன கோவம்னா, நான் ஒருத்தன்டா, நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் அசம்பிள் பண்ணி எல்லோரும் ஒத்துமையாக இருந்து இந்த ஹோட்டல் ரஸ்க்கு முடிக்கணும் போது எவனும் ஒத்துழைப்பு கொடுக்கல, என்னை தூக்கிட்டீங்க, என்னை காலியே பண்ணீங்க, நான் இந்த டெக்கோரெலாம் மெயின்டைன் பண்ணணுன்ற மாதிரி நான் நினச்சி தான் நான் இங்கே வந்தேன். கடைசியில் என்னையே வந்து கத்தி தூக்க வச்சிட்டிங்க. அதுதான் நான் சொன்னேன், இந்த வார்த்தை தான் இவங்களை துரத்தணும்னா அதே மாதிரி தான். ஏன்னா அந்த வீட்டில் கத்தாமல் வேலை நடக்காதுன்றது யாருமே யாருடைய கேள்விகளையோ பதிலையோ புரிஞ்சுக்கிட்டு பதில் அளிக்கணும்னு நாங்கள் விஷயமே இல்லை. ஸோ அதுக்கு வந்து பார்வும் திவாகரும் தான் அதில் மிக முக்கிய காரணம். இவங்க 2 பேர் தான் அந்த ஷோ வந்து கெடுத்து குட்டி ஷோராக்கணும். ஆனால் இல்லை, எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா பார்வதியும் திவாகரும் தான் இதை வந்து கட்டி காத்தாங்கன்ட்டு. கிடையவே கிடையாது. ஓகேவா? ஸோ இப்படியான போயிட்டு இருக்கும்போது எனக்கு நீங்கள் வந்து எதுவும் சப்போர்ட் பண்ணல. இப்போ மட்டும் என்ன அது வந்து விக்கல் விக்ரம் வந்து கூப்பிடும்போது நீங்கள் எல்லாம் போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து ப்ரொமோவில் வந்து பயங்கரமாக திவ்யா வந்து கத்துறாங்க. அப்போ வந்து கமருதீன் வாய் விடும்போது சொன்னார், நீ சொல்லாத, ஒரு ஷோவில் என்ன பேசணும், எந்த வார்த்தை பேசணும்னு கூட தெரியாமல் பேசணும், நீலாம் பேசாத அப்படின்ற மாதிரி கமருதீனை வந்து இவங்க கத்துறாங்க. ஸோ அப்போ தான் வந்து ஏன்னா கமருதீன் சொன்னால் துஷார் வந்துடுவார், திவாகர் சொன்னால் துஷார் வந்துடுவார். அப்போ தான் ஒரு வீரமே வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாரு, ஆக்சுவலி வந்து எஃப்ஜே எப்படி வந்து போய் ஸ்ட்ரிப் கிளப்பில் ஆடுற மாதிரி இருக்கிறது அது ஃபன் மூமெண்ட்டில் சொன்னது. அது ஆக்சுவலி அதுவே தப்பு. அதே திவ்யா அதே வியன்னா வந்து அதே மாதிரி விஷயத்த வந்து துஷார்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. ஆம்பளை ஒரு விஷயத்த சொல்லும்போது ஏன் அதை வியன்னாவுக்கு சொல்கிறேன்னா, ராஸ்கல் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னதுனால வந்து அந்த வேர்டுக்காக வந்து அவங்க வந்து சபரியை வந்து நாமினேட் பண்ணுவாங்க. ராஸ்கல் வேறு ஒன்றும் கிடையாது, ராஸ்கல்ன்ற ஒரு வார்த்தை. ஓகே, ஆனால் நீங்கள் எஃப்ஜே வந்து எப்படி நீ வந்து என்னை வந்து ஸ்ட்ரிப் கிளப்பில் ஆடின மாதிரி இருக்குன்னு சொல்லலான்னு சொல்லிவிட்டு அதே கெட்ட வார்த்தையை சொல்லி நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி துஷாரை சொல்லிவிட்டு இந்த வெளியில் சொல்லாத, நம்மளுக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எந்த வகையில் நியாயம்? இதுதான் இந்த வீட்டில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு வார்த்தையை சொன்னாலும் ஏதாவது ஒரு கட்டத்தில் அது வெளியே வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு திவ்யா வந்ததுமே நான் டெக்கோரத்தை மெயின்டைன் முடியாது, அது சொல்கிறது தான், ஆனால் அது மாதிரி செய்ய முடியாது. ஸோ அவங்களும் வந்து களத்தில் இறங்கிட்டாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு சரி. ஆமாம், அப்படி சொன்ன நீங்கள் எல்லாம் சரியாக இருப்பீங்கிறதுக்காக சொன்னேன். நீங்கள் அப்படி இல்லை, நானும் அந்த டெக்கோரத்தை என்னால் மெயின்டைன் பண்ண முடியல, நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாக சொன்னேன், நீங்கள் செய்யலை, அதுதான் அப்படின்ற மாதிரி திவ்யா வந்து களத்தில் இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு உண்மையிலே வந்து திவ்யா வந்து பக்காவாகவே பேசுகிறாங்க. ஆனால் துஷார் மாதிரியான பையன் வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து அவங்கள மாதிரி இவங்களை எப்படி நடிச்சு காமிக்கலாம்? அவங்க மட்டும் எதை நீ மீன் பண்ணுறேன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவல் அது. சரி, அந்த பையனுக்கு அது தெரியல. எஃப்ஜே ஒரு பக்கம் வந்து வாயை விட்டுட்டு கத்துறாப்புலன்னா அதுக்கு இணையானது தான் துஷார் செய்கிற தவறுகளும். புரியுதுங்களா? இது ஒன்று. சபரி வந்து ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் வந்து நான் வந்து கிளம்புறேன், ஸ்டாச்சு வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நான் ஸ்டாச்சுலேருந்து போகிறேன், எனக்கு ஸ்டார் வேணான்னு சொல்லிட்டு எல்லோரும் ஸ்டாச்சுவாக சைலண்ட்டாக இருங்க. இதை தான் திவ்யா வீட்டுக்கு வந்தப்போ சொன்னாங்க. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து திவ்யாவை எதிர்த்தீங்க. ஓகே, சரி, உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய யார் விக்கல் விக்ரம் வராரு. அப்போ வெளியிலேருந்து வந்த சாண்ட்ராவும் சரி எல்லாருமே சரி பிரச்சனைங்க பண்ணுறாங்க, ரைட்? அப்படி இருக்கும்பொழுது இன்னொன்று சாண்ட்ரா வந்து சீக்ரெட் டாஸ்க் மூலமாக அதை பண்ணுறாங்க. அப்போ இது மாதிரி தானே பார்வதி பண்ணிட்டு இருந்தாங்க. 28 நாளும் பார்வதி இதே மாதிரி சாண்ட்ரா பண்ண தானே பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்வதிக்கு வந்து சாண்ட்ரா கொடுத்ததெல்லாம் செம்ம பல்பு. ஆக்சுவலி அவங்க மாதிரியே நடித்து அவங்க மாதிரியே பண்ணும்போது இப்போ உங்களுக்கு தெரியுதுல, உங்களுக்கு ஒரு பொறுப்பு அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கும்போது சாண்ட்ரா மாதிரியான ஆள் வந்து எல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து காண்டாகுதுல்ல. அது மாதிரி தானே இந்த வீட்டில் இப்போ அதாவது பிரவீனுக்கு இருந்திருக்கும், யார் யாரெல்லாம் தலைவராக இருந்தாங்களோ எல்லாருமே இருந்திருக்கும்ல. இப்போ உங்களுக்கு பொறுப்பு வரும்போது அதை சரியாக பண்ணணும் மாதிரி தானே எல்லாருமே அந்த வீட்டில் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த எல்லை மீறல்களும் சரி, யாரையும் மதிக்காத தனத்தையும் ஒரு நாள் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு பொறுப்பு வந்து நீங்கள் அதை சரியானும் போது எல்லாரும் செய்யணும்னு என்ன தலையெழுதுன்னு கேட்குறேன். நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்றது தான் அங்கே மேட்ரு. ஸோ அதை தான் சாண்ட்ரா வந்து அவங்க பாணியில் அவங்களுக்கான ரிப்பீட்டை கொடுத்தது வந்து
மனசுக்கு எதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட் அது உண்மையிலே பின்னி பெறல் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டாச்சுவாக இருங்கன்னு சபரி சொன்னது தான் திவ்யாவுக்கான விஷயம். நானும் அதுதானே சொன்னேன், அமைதியாக இருந்து ஒத்துழைப்பாக இருந்து எல்லாரும் செய்யலான்னு சொன்னேன்ல. இப்போ இதுக்கு மட்டும் வந்து நிற்கிறீங்களேன்றது ஒன்று. ரெண்டாவது, நான் வந்து அன்றைக்கி வந்து எல்லாரும் ஒத்துமையாக இருந்து இந்த ஹோட்டல் டாஸ்க்கை முடிக்கும் போது ஒத்துழைப்பு கொடுக்காம இப்போ மட்டும் நீ எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கலாம் அப்படின்றது தான் திவ்யாவுடைய கேள்வி. நியாயமான கேள்வியும் கூடாது, ரைட்? ஓகேவா? அப்போ நீங்கள் விக்ரமுக்கு நீங்கள் வந்து ஒருத்தவங்க சாண்ட்ரா பண்ணும்போது எதிர்ப்பு எல்லாம் வருது. அவர் அழவே ஆரம்பிச்சிட்டார். நான் விக்ரம்னு ஒரு பிராண்ட் வச்சுருந்தேன், எனக்கு ஒரு டீம் இருந்தது. ஏங்க, ஏதாவது எத்திக்கலாக விளாட்னா இந்த சீசன் நல்லாவே இருக்கும். எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே, எப்போ பார்த்தாலும் ஒரு ரூல்ஸை மதிக்காமல் மீறிக்கிட்டே இருந்தால், எனக்கு தெரிஞ்ச அசீம் எப்படி வந்து ஒரு டாக்ஸிக்காக அந்த சீசன் போச்சோ அதுக்கு நிகரானது தான் நான் இதை பார்க்குறேன். ஓகே, இப்போ மாயா பூர்ணிமா 7th சீசன் கூட நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்ட்ராங்காக அர்ச்சனா இருந்தாங்க, ஒரே ஒரு ஆள் இருந்தாங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் எத்திக்ஸ் இருந்தது. அதனால் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணால் ஒருத்தரை பேர் சேர்ந்து அடிக்கும்போது அவங்க வந்து எல்லாத்தையும் லெஃப்டில் டீல் பண்ணாங்கன்னு வச்சுக்காங்களேன். இங்கே அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வைல்டு கார்டாக தான் வந்து எனக்கு தெரிஞ்சு திவ்யா வந்திருக்காங்க. அந்த ஸ்டாண்டை தான் அவங்க எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எப்படி எந்த அளவுக்கு போகுதுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். இது ஒன்று. ஓகேவா? ஸோ விக்ரம் வந்து பயங்கர அழுக. ஏன்னா அவருக்கு ஒத்துழைப்பு இல்லைன்னா வைல்ட் கார்டில் வர்றவங்க திவ்யா இந்த மாதிரியான ஆட்கள்லாம் பிரச்சனை பண்ணும்போது இதே மாதிரி தானே பார்வதி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் நீங்கள் அமைதியாக இருந்து உங்களுக்குன்னு ஒரு ஆட்களை வச்சுட்டு இருந்தீங்கல்ல, சுபிக்ஷா பிஎன்ஆ மாதிரியான ஆள் கூட ரொம்ப சேஃப் கேம் தானே விளையாடுறீங்க. இப்போ உங்களுக்கு பொறுப்புகள்லாம் வரும்போது தான் உங்களுக்கு தெரியுது இந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நேற்று நீங்கள் தலைவர் பொறுப்பு வருங்கும் போது நீங்கள் நக்கல் விட்டீங்க, நேற்று சபரி கூட தான் வந்து திவ்யாவை நக்கல் விட்டார். இன்றைக்கி உங்களுக்கு அந்த பொறுப்பை வந்து முன்னிலைப்படுத்தும் போது வேறு யாராவது பிரச்சனை பண்ணும்போது உங்களுக்கு காண்டாகுது. அதே தான் அந்த வீட்டில் தலைவராக இருந்த பிரவீன் இருக்கும்போது திவாகர் பண்ணுறதுலேருந்து பாரு பண்ணதுலேருந்து எல்லாமே பண்ணாங்க. இவங்க யாரும் வைல்டு கார்டு கிடையாது. அப்பயே இந்த மாதிரி அட்ராசிட்டிலாம் பண்ணாங்க. வைல்டு கார்டு வந்து அதே தப்பை உங்களுக்கு பண்ணும்போது உங்களால் பொறுத்துக்க முடியல, உங்களுக்கு அழுகியும் வருது, ரைட்? இதை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. அது மட்டும் கிடையாது, சீக்ரெட் டாஸ்கில் இருக்கிற சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்கன்னா, கெஸ்ட்டு எதிர்க்கே தும்புறாங்க, அசுக்கசுன்னு தும்புறாங்க. இவங்க வந்து ஓடி போய் வந்து கதறாங்க. பார்வதி வந்து சாண்ட்ரா எதிர்க்க கதறாங்க. அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், என் வேலை என்னவோ நான் பண்ணுறேன்ற மாதிரி நடிச்சு காமிச்சதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து நல்லா தான் இருந்தது. ஸோ கூடுமானவரை இன்றைக்கி அப்டேட்ஸ் வந்து கூடுமானவரை நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இது குறித்தான விரிவான தகவல்கள் மற்ற விஷயங்களை வந்து பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.